எதிர்வர இருக்கும் தமிழ்நாடு தேர்தலில் ஏற்கனவே பொது தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது போல ஓட்டு திருட்டு நடைபெற வாய்ப்புள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் புகைப்படம் இல்லாத அடையாள அட்டை இருந்தாலே வாக்களிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார். இது வடநாட்டிலிருந்து இங்கு பாஜகவுக்கு ஆதரவாக சேர்த்து வைத்திருக்கும் வாக்காளர்களை வாக்களிக்க வைக்கும் தந்திரமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் ஒரு வெளிப்படையான தேர்தலாக நடைபெற வேண்டும். நாடு முழுவதும் பல்வேறு தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது, மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டிருக்கிறது. ஆகையால் 17C ஃபார்மை வாங்கி அன்றைய தினமே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது இணையதளத்தில் வெளிப்படையாக பகிர வேண்டும் என்று ஜீரோ பிஜேபி இயக்கத்தின் சார்பிலே கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் வெளிப்படையான 17C வெப்சைட் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அதிலே கட்சிகள் 17C ஃபார்மை எங்களிடம் அளித்தால் உடனடியாக நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். ஏனென்றால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தேர்தலில் வெற்றி பெறும் உத்தியை அவர்கள் தொடர்ந்து பாஜகவினர் செய்து வருகிறார்கள். தேர்தல் கமிஷன் அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே நிறைய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக பரகல பிரபார் அவர்களும் தீஸ்தா சேத்தல்வாத் அவர்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு கூட்டங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மதுரையில் கூட 2வது இடம் பாஜக எப்படி வந்தது என்ற சந்தேகம் நாங்கள் எழுப்பினோம். எனவே இம்முறையும் தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் ஒரு வெப்சைட் 17C வெப்சைட் தொடங்கி இருக்கிறோம். அந்த 17C வெப்சைட்டில் எல்லா விவரங்களையும் எல்லோரும் வெளிப்படையாக கொடுத்தால் நாங்கள் அறிவித்து தேர்தல் ஆணையம் அந்த தில்லுமுள்ளு வேலையில் செய்ய விடாமல் தடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜகவுக்கு வாக்களித்தால் திருப்பரங்குன்றம் போல் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை என்பது தேவையில்லாமல் உருவாகும். ஓராண்டு தமிழ்நாடு மதுரை வளர்ச்சியின் பின்தங்கியது போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சியில் பின்தங்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டப்பேரவை பாஜக இல்லாத சட்டப்பேரவையாக உருவாக்க தமிழக மக்கள் நாம் உறுதியேற்க வேண்டும் என்று அறைகோவல்